வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் பார்க்க போறோம். Transitive verbs and intransitive verbs. எதையெல்லாம் நாம transitive verbs சொல்லுவோம், எதையெல்லாம் intransitive verbs சொல்லுவோம், எதையெல்லாம் transitive verb-ஆவும் intransitive verb-ஆவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது intransitive verbs. பொதுவா transitive and intransitive verbs பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் ஒன்று அமைச்சோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அதே ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். யாரு அப்படின்றது சப்ஜெக்ட், அவங்க என்ன செஞ்சாங்கன்றது verb. இது தவிர யாருக்கு இல்ல யாரை அப்படின்ற கேள்விக்கான பதில டு whom அப்படின்னு நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்றதுக்கான பதில நம்ம அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுவோம். எங்க, எப்போ, இந்த ஆர்டர்ல தான் நம்ம வார்த்தைகளை கோப்போம் இல்லையா? இந்த விஷயத்துல நம்ம எங்க இல்ல எப்போ அப்படின்னு சொல்றப்போ நம்ம கண்டிப்பா ஒரு ப்ரிப்போசிஷனோட தான் அதை நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன், இன், அட், அண்டர், ஓவர், அபோவ், பிலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துதான் எங்கன்றத சொல்லுவோம். அதே மாதிரி எப்போன்றதையும் பாத்தீங்களான்னா இன் ஜூன், ஆன் வெனஸ்டே, இன் 2008, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரிப்போசிஷனோட தான் எப்பன்றதையும் நம்ம சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல நம்ம யாருக்கு இல்ல யாரை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுக்கான பதில் இல்லைன்னா என்னன்றதுக்கான பதில், இதை நாம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ என்னங்கிறதுக்கான பதிலோ யாருக்கு இல்ல யாரைங்கிறதுக்கான பதிலையோ நாம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஒருவேளை உங்களுடைய சென்டென்ஸ்ல ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்னங்கிறதுக்கான பதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு இல்ல யாரைங்கிறதுக்கான பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இதுதான் பேசிக். இப்போ நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னன்னு பார்க்க போறோம். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன செஞ்சாங்கன்றது இருக்கும், எங்க எப்போ எப்படிங்கிற மாதிரியான பதில்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோ இருக்காது. ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸை தான் நாம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்ல போறோம். இப்போ அவன் ஓடுனா அப்படின்னா, அவன் ஓடுனானா எங்க ஓடுனா எப்போ ஓடுனான்னு நம்ம சொல்லலாம். பட் யாருக்கு ஓடுனா என்ன ஓடுனா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்ப இது ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ ஹி ரேன், he's jumping, she laughed, சிரிச்சா, அவங்க அழுதாங்க. சோ இதெல்லாம் பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் டைரக்ட் ஆப்ஜெக்டோ இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோ தேவையில்லை இல்லையா? சோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் தான் நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி தும்முறது, இருமுறது, ஸ்மைல் பண்றது, சிரிக்கிறது, இது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். சோ இந்த டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம யாருக்கு இல்ல யாரைனோ இல்ல என்னன்றதுக்கோ ஒரு பதில் அந்த சென்டென்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா என்ன எடுத்த அப்படின்றதுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ அப்ப நான் பேனாவே எடுத்தேன். சோ என்ன எடுத்தேன், வாட் அப்படின்றதுக்கான பதில் த பென். சோ அப்ப இதுதான் இந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐ டுக் த பென். அதே மாதிரி அவ கிஃப்ட் பண்ணா. அவ கிஃப்ட் பண்ணாளா, என்ன கிஃப்ட் பண்ணா, அ வாட்ச். சோ இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது யாருக்கு கிஃப்ட் பண்ணா அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எப்பவுமே ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம என்னங்கிறதுக்கானது நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், டு ஹூம்ங்கிறதுக்கான பதில இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஷி கிஃப்டட் மீ அ வாட்ச். அதே மாதிரி அவன் கொண்டு வந்தான், என்ன கொண்டு வந்தான், யாருக்கு கொண்டு வந்தான், ஹி brought her a glass of water. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்தான் அவளுக்கு. ஸோ ஹி brought her a glass of water. ஸோ இந்த இடத்துலயும் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த வேர்பை தான் நாம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த சென்டென்ஸ்ல போடுறதுல இதே ஃபார்மட்ல இதே ஆர்டர்ல போடுறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இது எல்லா விதமான சென்டென்ஸ்க்கும் இது கரெக்டா வருமா அப்படின்ட்டு. கரெக்டா வரும். நீங்க ஒரே விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பா இல்ல இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதே மாதிரி நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றப்போ இது 90% ரொம்ப கரெக்டாவே இருக்கும். இப்ப நான் என் பொண்ணுக்கு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தேன், இதை நான் இந்த சென்டென்ஸ்ல போட முடியுமா? நான் யாரு, இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து நான், ஐ என்ன செஞ்சேன், வாங்கினேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல பாட்ன்னு போட்டிருக்கோம். யாருக்கு, என்னுடைய பொண்ணுக்கு, மை டாட்டர். என்ன வாங்கினேன், அ நியூ ஸ்கூட்டர். ஐ பாட் மை டாட்டர் அ நியூ ஸ்கூட்டர். இந்த சென்டென்ஸ் கரெக்டா? ஐ பாட் மை டாட்டர்னா என் பொண்ணை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வருதே அப்படின்னு நீங்க சந்தேகம்லாம் பட வேண்டாம். ஐ பாட் மை டாட்டர் அ நியூ ஸ்கூட்டர் அப்படின்னாலே என் பொண்ணுக்கு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தேன்னு தான் அர்த்தம். இதே விஷயத்தான் நாம I bought a new scooter for my daughterன்னு சொல்றோம். I bought a new scooter for my daughter அப்படி சொன்னாலும் I bought my daughter a new scooterன்னு சொன்னாலும் ஒண்ணுதான்.
சோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நாம சில வேர்ப்ஸ் இருக்கு. அந்த வேர்ப்ஸை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்பும் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாவும் ரெண்டு விதமாவும் யூஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி சில வேர்ப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய வேர்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கு. பட் ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் இதை நம்ம வந்து டிரான்சிட்டிவாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வார்த்தை சிட். இது எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை அப்படின்னு உங்களுக்கு தோணும். சோ சிட் அதோடைய பாஸ்ட் அண்ட் சாட் அண்ட் தேர்ட் ஃபார்மும் சாட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இதை இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் பண்ண போறோம். அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இருந்தார்னு இருக்கிறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்ல போறோம். சோ ஹி வாஸ் சிட்டிங். சோ என்ன செஞ்சார்? வேர்பு இடத்துல நம்ம ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. சோ ஹி வாஸ் சிட்டிங் எங்க? இன் அ சேர். ஹி வாஸ் சிட்டிங் இன் அ சேர். அவ்வளவுதான். இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்டும் இல்லை. சோ அதனால இது ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ இதே சிட் என்ற வார்த்தையை எப்படி டிரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ சிட்னா உட்கார்றது மட்டும் இல்ல, உட்கார வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சோ இந்த மாதிரி உட்கார வைக்கிறது அப்படின்னு அர்த்தத்துல யூஸ் பண்றோம் இல்லையா? அப்பதான் இதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவ தன்னுடைய குழந்தைய ஊஞ்சலில் உட்கார வைத்தாள் இப்படி நம்ம சொல்ல போறோம். சோ அவள்ன்றது ஷீ, உட்கார வைத்தாள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சிட் என்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். சோ சிட்டோடைய பாஸ்ட் சாட். யாரை? அவருடைய குழந்தைய, ஹர் பேபி. எங்க? இன் த ஸ்விங். இந்த இடத்துல என்னங்கிறதுக்கான பதில் இல்ல, யாருக்கு இல்ல யாரைன்னு மட்டும்தான் இருக்கு. சோ இதுதான் இந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ ஷி சாட் ஹர் பேபி இன் த ஸ்விங். சோ இந்த இடத்துல ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த வேர்பை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை க்ரோ. க்ரோனா வளர்றது, வளர்க்கிறது. ரெண்டு அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ க்ரோவுடைய பாஸ்ட் டென்ஸ் grew அண்ட் அதோட தேர்ட் ஃபார்ம் grown. இப்போ என் பையன் ரொம்ப வேகமா வளர்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கடகடன் வளர்ந்துடுறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மை சன் இஸ் growing fast. மை சன் இஸ் growing fast. சோ இந்த இடத்துல வளர்றது அந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்டும் இல்லை, அதனால இந்த வேர்ப் ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ இதே விஷயத்த நான் என் தோட்டத்துல காய்கறிகளை வளர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ வளர்க்குறேன். சோ வளர்க்குறேன் அப்படின்னா என்ன வளர்க்குறேன்? காய்கறிகளை வளர்க்குறேன். சோ ஐ grow vegetables in my garden. சோ வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறப்போ அதுதான் இந்த இடத்துல டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த வேர்பை நம்ம டிரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். சோ ஐ grow vegetables in my garden. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஹைடு. இந்த ஹைடுடைய பாஸ்ட் டென்ஸ் ஹிட் அண்ட் அதோட தேர்ட் ஃபார்ம் ஹிடன். ஹைட் அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது. ரெண்டு அர்த்தத்திலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒளிஞ்சுக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது ரெண்டு அர்த்தத்திலையுமே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவரு கர்டன்ஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னா சோ ஒளிந்து கொண்டு இருக்கிறார்னு இருக்கு. சோ அதனால பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்றோம். he is hiding behind the curtains. சோ இந்த இடத்துல எங்க அப்படின்ற இடத்துல பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரிபோசிஷனோட தான் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். சோ he is hiding behind the curtains. இந்த இடத்துல எதுவும் ஆப்ஜெக்ட் இல்லை, அப்ப இது இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம். இப்போ இதே விஷயத்த நம்ம அவர் ஆவணங்களை லாக்கர்ல மறைத்து வைத்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ மறைச்சு வைக்கிறது. சோ மறைச்சு வைக்கிறதுக்கும் அதே ஹைடு தான். மறைத்து வைத்தார்னு இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ்ல ஹைடுடைய பாஸ்ட் டென்ஸ் hid. சோ he hid what? The documents. எங்க? லாக்கர்ல. சோ he hid the documents in the locker. சோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ அதனால இது ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப். இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை வாக். வாக்குடைய பாஸ்ட் டென்ஸ் walked அண்ட் தேர்ட் ஃபார்ம் வாக்டு தான். ரொம்ப காமனான வார்த்தை, நிறைய பேருக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். சோ நடக்கிறது, நடக்க வைக்கிறது ரெண்டு அர்த்தத்திலையுமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சோ நடக்கிறது அப்படிங்கிறப்போ நான் ஆபீஸ்க்கு நடந்து போனேன், இல்ல அவ ஆபீஸ்க்கு நடந்து போனா, நடந்தாள். she walked to her office. she walked to her office. சோ இந்த இடத்துல டு ஹர் ஆஃபீஸ்ன்றப்போ எங்க அப்படிங்கிறதுக்கான பதில் இங்க இருக்கு. சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, அப்ப இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இந்த இடத்துல வாக்ன்றது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இப்போ நாம இதே வாக்ன்ற வார்த்தையை டிரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் பண்ணலாம். இப்போ வாக்னா நடக்கிறதுன்னு சொன்னோம். வாக்ன்ற வார்த்தைக்கு நடக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்பதான் அது டிரான்சிட்டிவ் வேர்ப் ஆகுது. அவள் நடக்க வைத்தாள் அப்படின்னா யாரை நடக்க வைத்தாள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவ தன்னுடைய குழந்தைய, ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தா அப்படி நடக்க வைப்போம் இல்லையா? சோ she walked her baby. இந்த இடத்துல யாரை நடக்க வைத்தாள் அப்படிங்கிறப்போ ஹர் பேபின்னு இருக்கு. சோ இதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். இந்த சமயத்துல நம்ம இதை வந்து டிரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். சோ அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தினமும் தன்னோட நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போவாங்க, நடக்க அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னா she walks her dog every day. சோ இந்த இடத்துலயும் யாரை அப்படின்னா அவளோட நாயை. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம்.
உங்களோட குழந்தைங்களை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரப்போ பைக்ல அழைச்சிட்டு வருவோம். சில சமயம் பக்கத்துலதான் இருந்துச்சுன்னா போய் அவங்களையோட சேர்ந்து நடந்து வருவோம் இல்லையா? சோ அந்த கூட நாம வந்து வாக்ன்ற வார்த்தையை வச்சுதான் சொல்லுவோம். ஐ வாக் மை டாட்டர் ஃப்ரம் ஸ்கூல். ஐ வாக் மை டாட்டர் ஃப்ரம் ஸ்கூல். அதாவது ஒருத்தவங்களோட சேர்ந்து நடந்து போறதுக்கும் நம்ம இதே மாதிரி வாக்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ வாக் வித் மை டாட்டர்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ வாக் மை டாட்டர் ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து அவளை நடக்க வச்சு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை ஸ்விங். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஸ்வங், தேர்ட் ஃபார்மும் ஸ்வங் தான். இப்போ ஸ்விங் அப்படின்னா முன்னாடி பின்னாடி அசைறது. இப்போ ஒரு ஊஞ்சல், ஸ்விங்ன்றது ஒரு நவுன்னு சொல்லுவோம். ஊஞ்சல் ஊஞ்சல் எப்படி நகரும், முன்னாடியும் பின்னாடியும் நகரும் இல்லையா? சோ அந்த மாதிரி முன்னும் பின்னும் நகர்றத நம்ம வந்து ஸ்விங்ன்னு சொல்லுவோம். இப்ப நடக்கிறப்போ அவருடைய கைகள் அசைந்தனன்னு சொல்லுவோம். கை எப்படி அசையும் நடக்கிறப்போ, முன்னாடி பின்னாடி தான் அப்படி போகும் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம ஸ்விங்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். His arms swung when he walked. His arms swung when he walked. எப்போங்கிறதுக்கான பதிலாதான் இந்த ஃப்ரேஸை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, அதனால இதை நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்றோம். இப்போ முன்னும் பின்னும் அசைறதுன்னு சொன்னோம் இல்லையா? முன்னாடி பின்னாடி அசைக்கிறதையும் நம்ம ஸ்விங்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தொட்டில ஆட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தொட்டில் எப்படி முன்ன பின்னாடி ஆடும் இல்லையா? சோ அவ தொட்டிலை ஆட்டினாள். She swung what? The cradle. She swung the cradle. இந்த இடத்துல கிராடல்ங்கிறது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ இந்த இடத்துல நம்ம ஸ்விங்க டிரான்சிட்டிவ் வெர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை மூவ். மூவ்னா நகர்றது இல்ல அசைறதுன்னு சொல்லலாம், இல்ல அசைக்கிறது நகர்த்துறது. இதுக்குமே நம்ம மூவ்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் மூவ்ட். இப்போ அவன் மெதுவா நகர்ந்தான். He moved slowly. எப்படி நடந்தாங்கிறதுக்கான பதில் மட்டும்தான் இருக்கு. இங்க வந்து ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை. ஸோ அப்ப இது இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம். இப்போ என்னால இந்த மேஜையை நகர்த்தவே முடியல. ஐ couldn't move this table. ஸோ இந்த இடத்துல couldn't moveன்றது ஒரு verb phrase. எதை நகர்த்த முடியல, என்ன நகர்த்த முடியல, வாட், அதுக்கான பதில் தான் this table. அப்போ இந்த இடத்துல நாம இந்த வேர்பை டிரான்சிட்டிவ் வேர்பா யூஸ் பண்ணிருக்கோம். So I couldn't move this table. இப்போ நம்ம பார்க்க போற வேர்ப் fly. அதோடைய past tense flew and third form flown. பறக்கிறது, பறக்க விடுறது, பறக்க வைக்கிறது. எல்லாத்துக்குமே நம்ம flyங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பறவைகள் வானத்துல பறக்கின்றன. So the birds fly in the sky. So எங்கங்கிறதுக்கான பதில் மட்டும்தான் இந்த சென்டென்ஸ்ல இருக்கு இல்லையா? அப்போ இந்த வேர்பை வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு சொல்றோம். ஒரு பையன் பட்டத்தை பறக்க விடுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். பறக்க விடுகிறான் அப்படின்னா எதை பறக்க விடுறான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? So the boy is flying a kite. வாட்டுக்கான ஆன்சர் தான் a kite. ஸோ இந்த இடத்துல ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வேர்ப் வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப். ஸோ நான் வெறுமனே ஸ்போக்கனுக்காக தான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ கிராமர் தேவையா? டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் என்னால இங்கிலீஷ்ல பேச முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா நீங்க ஒரு வேர்பை புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்போடைய எல்லா மீனிங்கையும், லைக் இப்ப நம்ம வந்து ஒளிச்சுக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, பறக்கிறது, பறக்க விடுறது, உட்கார்றது, உட்கார வைக்கிறது, இதைதான் நம்ம டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா அப்படின்ற மாதிரியாவது அந்த வேர்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாம நிறைய டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம். இது தவிர இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.